अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न सय्यदना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु सल्लल्लाहु अलैहि वसल्लम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नद्दीन इंदल्लाहिल इस्लाम। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। மரியாதைக்குரிய இஸ்லாமிய பிரியர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே 23வது அத்தியாயத்தினுள்ளே 99 100வது வசனத்தினுள்ளே ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய மரணம் வருகிற நேரத்தினுள்ளே அந்த மனிதன் சொல்வானாம், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வை. லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எதையெல்லாம் செய்யாமல் விட்டு வந்திருக்கிறேனோ அப்படியான நல்லறங்களை எல்லாம் நான் மீண்டும் செய்து விட்டு வருகிறேன். எனவே மீண்டும் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி வை என்பதாக ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற சமயத்தினுள்ளே அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு பின்னால் சொல்கிறான், கல்லா, அது நடக்காது, அது ஒரு காலகட்டத்திலும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லக்கூடிய அந்த சொல் வெறும் பேச்சாகத்தான் இருக்குமே தவிர அது நடக்காது. ஒமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இறந்ததற்கு பின்னர் அவன் திரும்பவும் மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு பர்ஸஹ், ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தினுள்ளே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணியில் தான் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பொதுவாக மனிதர்களாகிய நாம் இந்த உலகம் மட்டும்தான் நம்முடைய வாழ்விடம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனையும் சுன்னாவை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு 5 இடங்களிலே தங்கி கடைசியாக ஒரு இடத்திலே போய் சேர இருக்கின்றோம். ஆரம்பமாக உள்ள ஒரு இடம் என்னவென்று சொன்னால் ஆலமே அருவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாக்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் ஏற்கனவே இருந்திருக்கின்றோம். அதற்கு பின்னர் இரண்டாவதாக தாயினுடைய கருவறைக்கு வருகின்றோம். அங்கேதான் நமக்கு உருவம் கொடுக்கப்படுகிறது, உயிர் ஊட்டப்படுகிறது. அப்ப இது இரண்டாவது உலகமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் தான் நாம் நன்மை தீமைகளை செய்கின்றோம், அதற்கான கூலியை பெற இருக்கின்றோம். அடுத்ததாக
இந்த உலகத்தைக்கு அடுத்ததாக நாம் மரணமாகிவிட்டோம் என்று சொன்னால் இன்னொரு உலகத்துக்கு நாம் போக இருக்கின்றோம். அதுக்கு பேர் ஆலமே பர்சக், திரைமறைவு வாழ்க்கை என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மன்னரையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவது கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக ஆலமே ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய மறுமையினுடைய அந்த உலகத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5 இடங்களிலே கட்டங்கட்டமாக தங்கி கடைசியிலே ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் போக இருக்கின்றோம். இந்த 5 தங்குமிடங்களிலே இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மன்னரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான சில படிப்பினைகளையும் நாம் எண்ணி பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கபரு என்று சொன்னால் என்ன, மன்னரை வாழ்க்கை என்று சொன்னால் என்ன என்கிற விஷயத்தை நாம் முதல் கட்டமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கபருடைய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன என்பதற்கு நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தினே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப மறுமை நாளிலே நாம் எழுப்பப்படக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரை மறைவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது இங்கே நடக்கக்கூடிய அந்த செய்தி அங்கே நமக்கு தெரியாது, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. இதே போல அங்கே என்ன நடக்கிறது என்பது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி தெரியாத காரணத்தினால் அது இல்லாமல் போகாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்ப வேண்டும், அது நடக்கும், நம்ப வேண்டும் என்கிற வகையிலே நம்பினால்தான் நாம் உண்மையான மூமின்களாக ஆக முடியும். ஒரு சின்ன எளிய உதாரணம் பாருங்கள். ஒரு வீட்டில் 2 பேர் ஒரே அறையில் ஒரே படுக்கையில் படுக்கிறாங்க. வெவ்வேறு இடத்துல இல்லை, வெவ்வேறு வீட்டில் இல்லை, வெவ்வேறு அறைகளில் இல்லை, வெவ்வேறு கட்டில்களில் கிடையாது. ஒரே வீட்டில் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் 2 பேர் படுக்கிறாங்க. அப்படி படுக்கிற சமயத்தினால 2 பேரும் தூங்குறாங்க. அப்படி தூங்குற சமயத்தினால ஒருத்தன் கனவு காண்கிறான். எப்படி கனவு காணுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியோட நன்றாக ஒரு இல்லற அனுபவம் அல்லது ஒரு இன்பமான அமைப்பில் அவன் தன்னுடைய கனவுல காண்கிறான். அதே இடத்துல பக்கத்தில் படுத்திருக்கக்கூடியவன் அவன் ஒரு மோசமான கனவை காண்கிறான். அதாவது ஒரு சித்திரவதைப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, சிரமப்படுற மாதிரி, இப்படியாக ஒரு சிரமத்தோடு இருக்கக்கூடிய, கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கனவை என்ன செய்கிறான், காண்கிறான். அப்புறம் 2 பேரும் விழிக்கிறாங்க. அப்படி விழிக்கிற சமயத்தினால ஒருத்தன் சொல்றான், நான் என்னுடைய கனவுல ரொம்ப இன்பமான காட்சியெல்லாம் பார்த்தேன் என்பதாக என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இன்னொருத்தன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் ஒரு மோசமான கஷ்டமான என்னை சித்திரவதைப்படக்கூடிய ஒரு கனவை நான் கண்டேன் என்பதாக என்ன செய்கிறான், சொல்லுகிறான். 2 பேரும் சொன்னாலும் கூட இந்த இன்பமான காட்சியை கண்டானா இல்லையா, கனவு கண்டானா இல்லையா, அதை பக்கத்தில் இருக்கக்கூடியவனால என்ன செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. இதே போல துன்பமான அந்த விஷயத்தை கண்ட அந்த மனிதனுடைய அந்த கனவுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்னொரு மனிதன் இருக்கிறானா இல்லையா, அவன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா 2 பேர் என்ன செய்றாங்க, ஒரே வீட்டுக்குள்ள தான் படுத்திருக்கிறாங்க, ஒரே அறைக்குள்ள தான் படுத்திருக்கிறாங்க, ஒரே பெட்டில் தான் படுத்திருக்கிறாங்க. இவனுடைய கனவுல கண்ட அந்த விஷயம் அவனுக்கு தெரியறதில்லை, அவனுடைய கனவுல கண்ட அந்த விஷயம் இவனுக்கு என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை. அப்படி தெரியாத காரணத்தினால் அது இல்லை என்று ஆகிவிடுமா, நிச்சயமாக ஆக முடியாது. இதே போலத்தான் அந்த கபூரில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிற சமயத்தினால அது என்ன நினைக்கும் என்று சொன்னால், இதுதான் நமக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி உண்டான விஷயம் அதுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் வெளியில வந்ததுக்கு பின்னாடி தான் ஆக இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யும், அந்த குழந்தைக்கு ஏற்படும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். இதே போல ஒரு மயக்க ஊசியை போட்டு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய உடலை அறுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
அப்புறம் மயக்கமெல்லாம் தெளிஞ்சதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யும், என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் சொன்னதுக்கு பின்னாடி தான் நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். இதே போன்ற அமைப்பில் தான் கபருடைய வாழ்க்கை. நமக்கும் அதற்கும் மத்தியிலே ஒரு பர்சக், ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அங்கே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது, இங்கே என்ன நடக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது என்கிற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கபருடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கபர்ல என்ன நடக்குது. இது எல்லாம் புதிதாக ஒரு செய்தி கிடையாது, எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். பின்னாடி இந்த செய்தியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் இருக்குதா இல்லையா, படிப்பினை இருக்குதா இல்லையா, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை யாருமே என்ன செய்யறதில்லை, பாடமும் பெறதில்லை, படிப்பினை என்ன செய்யறதில்லை, பெறதில்லை. இப்போ கபர்ல என்ன நடக்குது, ஏற்கனவே ஒரு நமக்கு தெரிந்த செய்தியை தான் இப்போது சொல்ல இருக்கிறேன். அதாவது கபருக்குள்ள கொண்டு ஒரு ஆளை வச்சதுக்கு பின்னாடி, எல்லாரும் போனதுக்கு பின்னாடி, அந்த அடக்கம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்களுடைய அந்த காலடி சத்தத்தை அந்த ஜனாசா என்ன செய்யும், கேட்கிற சமயத்தினால 2 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வருகிறார்கள். அங்க அந்த மனிதனை உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து மா குந்த நகூலு ஃபி ஹாத மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உருவத்தை அந்த மனுஷனுக்கு காட்டி, இவங்க சம்பந்தமாக நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய், இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன செய்றாங்க, ஒரு கேள்வியை வைக்கிறார். கேள்வியை வச்ச உடனே அந்த மையத்து உண்மையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிய ஒரு மூமினாக இருப்பான் என்று சொன்னால், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹி, இது அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்பதாக என்ன செய்வான், அவன் சான்று பகருவான். ஆனா அதே சமயத்தில் அம்மல் காஃபிரு வல் முனாஃபிக், அந்த இறந்த ஜனாசா ஒரு இறை நிராகரிப்பாளனாக அல்லது அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் கூட நயவஜகத்தனோத்தரத்தோடு நடந்த ஒரு முனாஃபிக்காக இருந்தான் என்று சொன்னால், லா அதிரீம், எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. குந்து அகூலு மா யகூலு நாஸ், மக்கள் இப்படியெல்லாம் நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் தெரியுமே வரிய வேற எதுவும் அவரை பற்றி என்ன செய்யாது, தெரியாது என்பதாக அந்த காஃபிரான அந்த முனாஃபிக்கான அந்த மனிதன் என்ன செய்வான், அந்த ஜனாசா சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும் என்பதாக, இந்த கேள்வி அதுக்குண்டான பதிலை மனசில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் பின்னாடி ஒரு பாடம், ஒரு படிப்படை இருக்கிறது. அந்த 3 கேள்வி என்னவென்று சொன்னால், உன்னுடைய ரப்பு யாரு, இதே போல உன்னுடைய நபி வழிகாட்டி யாரு, உன்னுடைய தீன் மார்க்கம் எது அப்படிங்கிற வகையில் என்ன செய்வாங்க, ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். ரசூலுல்லாவை காட்டி அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல இந்த 3 கேள்விகள், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் யார், உன்னுடைய வழிகாட்டி யார் என்பதாக என்ன செய்யும், அந்த கேள்வி கேட்கப்படும். அவ்வாறு கேட்கிற சமயத்தில் மூமினாக இருப்பான் என்று சொன்னால் அவன் சரியாக பதில் சொல்வான். அவன் காஃபிராக முனாஃபிக்கான் இருந்தான் என்று சொன்னால் அவனால் சரியாக என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. இது நாம் தெரிந்த ஒரு விஷயம். இப்ப அடுத்ததாக இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்ற சமயத்தினால ஒரு மூமினுக்கு என்ன ஏற்படுகிறது, அதே போல ஒரு காஃபிருக்கு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமினாக இருப்பான் என்று சொன்னால் அந்த மூமினை பார்த்து அவன் கரெக்டான பதிலை சொல்லிடுவான். சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் அந்த மூமினான அந்த மையத்தை பார்த்து சொல்வார்கள், உன்லுரு இலா மக்காதிக்க மிரன்னார், அதாவது நரகத்தில் ஒரு பகுதியை காட்டி, இதுதான்ப்பா நீ செல்ல வேண்டிய இடம். அதாவது நீ உலகத்தில் மோசமாக நடந்திருந்தேன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாத தன்மையில் நீ வாழ்ந்திருந்தா என்று சொன்னால், நீ செல்லக்கூடிய இடம் எது தெரியுமா, முதல்ல சொர்க்கத்தை காட்டுறது கிடையாது. அதாவது ஒரு மூமினான மனிதனுக்கு முதல்ல என்ன செய்யறதில்ல, சொர்க்கத்தை காட்டுறது கிடையாது. இதுதான் நீ செல்ல வேண்டிய நரகத்தினுடைய பகுதியாக இருந்துச்சு. ஆனால் உலகத்தில் நீ வாழ்கிற சமயத்தில் அல்லாஹ்வை சரியான நம்பி சரியான அமல் செஞ்ச காரணத்தினால அபுதலக்கல்லாஹு தாலா மகாதம் மினல் ஜன்னா, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொர்க்கத்தில் இந்த இடத்தை உனக்கு பகரமாக்கி விட்டான். ஃபயராஹுமா ஜமீஆ, அப்போ ரெண்டையுமே அல்லாஹ் அந்த மனுஷன் என்ன செய்யும், அந்த மையத்தை என்ன செய்யும், நரகத்தையும் பார்க்கும், தான் செல்ல வேண்டிய அந்த இடத்தையும் பார்க்கும், இதே போல சொர்க்கத்தில் செல்ல வேண்டிய அந்த இடத்தை என்ன செய்யும், பார்க்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த மன்னர் என்ன செய்யும், விசாலப்படும். அதாவது அவனுடைய கண்ணுக்கு பார்வைக்கு எட்டிய தூரம் அளவுக்கு என்ன செய்யும், அது விசாலமாகும்.
கடைசியில் நீ புது மாப்பிள்ளையை போல அது புது பெண்ணை போல நீ என்ன செய்ய, நீ ஓய்வெடு என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதாக நாம் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அது காஃபிராக இருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான். அதாவது இஸ்லாத்தை பற்றி, இதே போல இந்த கபரை பற்றி, மன்னரையை பற்றி, ஆகரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது ஏதோ ஒரு ஈவில் டெத் பார்ட் 4 அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்ட என்ன செய்வான் இருப்பான். அப்போ அந்த வகையில் இருக்கிற காரணத்தினால எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், சும்மா எல்ரிபு பி மித்ரகத்தி மின் ஹதீன், இரும்பினாலான ஒரு ஆயுதத்தை கொண்டு அவனை இந்த காதோடு சேர்ந்து என்ன செய்யும், அவனை அடிப்பார்கள். அப்படி அடிக்கிற சமயத்தில் ஃபயஸீஹு சைஹத்தன், அவன் கடுமையான முறையில் சத்தம் போடுவான், கடுமையான முறையில் என்ன செய்வான், சத்தம் போடுவான். அப்புறம் அந்த கபர் என்ன செய்யும், மூமினுக்கு விசாலப்படுறது மாதிரி இந்த காஃபிருக்கு, இந்த முனாஃபிக்கு என்ன செய்யும், அந்த கபர் நெருக்கி கொண்டு வரும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடொன்று உரசி பின்னி பிணையக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அந்த கபரு நெருக்கி கொண்டு வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை கொண்டு நீங்க அந்த கபருக்குள்ள வச்சாலும் கூட அந்த கபருனுடைய நெருக்கடியிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லில் கபரி லஹ்தத்தன், எல்லா கபருக்குமே என்ன செய்யும், ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனால் லவ் நஜா மின்ஹா அஹதுன், யாராவது அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால் ல நஜா மின்ஹா ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம், அதிலிருந்து ஒரு ஜெயத்தை அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் அப்படி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எந்த சஹாபியும் சொல்லாம ஸஅத் இப்னு முஆத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குறிப்பிட்டாங்க? உண்மையிலேயே விதிவிலக்கு, அதாவது கபருடைய நெருக்கடியிலிருந்து விதிவிலக்கு கொடுப்பதா இருந்ததுன்னு சொன்னால் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், இந்த ஸஅத் இப்னு முஆதுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வகையில் சொன்னாங்கன்னு சொன்னா இந்த ஸஅத் இப்னு முஆத் யாருங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நீண்ட வரலாறு இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த சிறப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸஅத் இப்னு முஆத் இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், மூத்தாகக்கூடிய காலகட்டத்தினால அவங்களை பற்றி உண்டான ஒரு 3 சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சிறப்புன்னு சொன்னா, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்குற சமயத்தினால அரிஷ் குலுங்கியது. அரிஷ் என்ன செஞ்சு, அவங்களுடைய மௌத்தை நினைச்சு அரிஷ் ஆடியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. 2வது விஷயம் சொல்றாங்க, வானத்தினுடைய 7 வானத்தினுடைய கதவுகள் இருக்கா இல்லையா, அந்த 7 கதவுகளும் இவங்களுடைய அந்த மரணத்துக்காக வேண்டி திறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவ்வாறு திறந்ததோடு மாத்திரமல்லாமல் வானத்திலிருந்து கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள், வானவர்கள் இவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய மரணத்திற்காக வேண்டிய அரிசு அசைந்திருக்கிறது, வானத்தினுடைய 7 கதவுகள் என்ன செஞ்சிருக்குது, திறந்திருக்கிறது, 70,000 மலக்குமார்கள் அதுல கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த ஸஅத் இப்னு முஆத் எந்த அளவுக்கு சிறப்புடையவளாக இருப்பார்கள் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஸஅத் இப்னு முஆதுக்கே இந்த கபரிலிருந்து என்ன இல்லை, அந்த நெருக்குதல் அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்களும் அதில் என்ன செய்யல, தப்பிக்கல அப்படின்னு சொன்னா உங்களை போன்ற அல்ல என்னை போன்ற மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த கபரில் வேதனை கொடுக்கப்படுதா இல்லையா, இந்த வேதனை கபரிலேயே கொடுக்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வேதனையை கொடுக்கிறான்? யாருக்கு தெரியுமா? கபரில் தான் அது கொடுக்கப்படுதா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கப்படுகிறதா? கபரில் தான் கொடுக்குறாங்க. வேற யாராவது சொல்லுங்க, கபரில் தான் கொடுக்கப்படுதா அல்லது வேற எங்கேயாவது கொடுக்கப்படுகிறதா? கபரில் தான் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த விஷயத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அதாவது இந்த வேதனை கொடுக்கப்படுறதுங்கிறது 2 விதமான கருத்து இருக்கிறது. அதாவது அந்த கபருக்கு உள்ள அந்த மண்ணறைக்குள்ளதான் என்ன செய்கிறது, அந்த அதாபு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால்
இந்த ஜியாரத்துங்கிற அமைப்பில் வந்து நாம் என்ன செய்யறோம், இந்த கபரை தான் போய் ஜியாரத்து பண்றோம். இதே மாதிரி நாம வந்து ஒரு இறந்து போன ஆட்களுக்கு எங்க போய் நின்று தான் சலாம் கொடுக்கிறோம், அந்த கபருக்கு பக்கத்துல தான் என்ன செய்யறோம், போய் சலாம் கொடுக்கிறோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வேதனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற வகையில் அங்கே போய் செடியை நட்டு வச்சாங்க. அதனுடைய ஈரம் காய்கின்ற வரைக்கும் என்ன செய்யும், வேதனை குறைக்கப்படும் அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் அந்த செடி எங்கே தான் கொண்டு வச்சிருக்கிறாங்க, வேதனை செய்யப்படுது அப்படிங்கிற வகையில் அந்த கபருக்கு அடியில் தான் கொண்டு நினைச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்குற சமயத்தினால அந்த வேதனை எங்கே தான் நடக்குது, கபருக்குள்ள தான் நடக்குது அப்படிங்கிற வகையில் சில அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தினால ஒரு ஆதாரபூர்வமான அடிப்படையில், உண்மையான அடிப்படையில் உள்ள அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கபருக்குள்ள நடக்கிறது கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கபரை என்னவென்று சொல்லி காட்டுகிறான், ஆலமே பர்ஸக், அது ஒரு திரைமறைவு வாழ்க்கை. நாம நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கபருக்குள்ள கிடையாது, ஒரு திரைமறைவு வாழ்க்கையில தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை வைத்திருக்கிறான். அதனால அந்த வேதனை எங்க தான் நடக்குது, அது ஒரு தனியான ஒரு உலகத்தில் நடக்குது அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறார்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சான்றையும் என்ன சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இப்போ நாம் வந்து மௌத்தா போயிட்டுன்னு வைங்க, நம்மளை எங்கே கொண்டு அடக்குவாங்க, கபரில் கொண்டு அடக்குவாங்க. இப்போ சில நபர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்கள். இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, சில பேர் அடக்கம் பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சு என்ன செஞ்சிடறாங்க, கடல்ல கொண்டு கலக்கிறாங்க. இதே போல வந்து என்ன செஞ்சுறாங்க, நதியில போய் என்ன செய்றாங்க, கலந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கபர் எங்க ஆயிருது, தண்ணி ஆயிருது. இதே போல கடல்ல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கப்பல்ல பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் திடீர்னு மூத்தா போயிட்டாரு. மூத்தா போன சமயத்தினால வந்து அவரை வந்து ஊர் வரைக்கும் என்ன செய்யறதுல கொண்டு போறதெல்லாம் கிடையாது, அங்கேயே வந்து துளை வச்சு நினைஞ்சிருவாங்க, அந்த கடலுக்குள்ளேயே போட்டுருவாங்க. இப்போ அவருக்கு என்ன செய்யுது, கபரு எங்க ஆயிருது, தண்ணிக்குள்ள கடலுக்குள்ளங்கிறத என்ன செய்யுது, ஆயிருது. இதே மாதிரி ஒரு ஆளு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறார், ஒரு மிருகமோ அல்லது ஒரு புலியை நெஞ்சிருச்சு, அவரை சாப்பிட்டுருச்சு. இப்போ அவருக்கு கபர் எங்க, மிருகத்தினுடைய அந்த வயிறு என்ன செஞ்சது, அவருக்கு கபரா மாறிடுது. இதே மாதிரி நம்ம கபரிஸ்தான் இருக்குது, ஒரு வருஷத்துல ஒரு ஆளை அடக்கம் பண்ணியிருப்போம், நல்லவரா இருப்பாரு. அப்புறம் வருஷக்கிரமா திரும்ப வர்ற சமயத்தில் அதே இடத்துல ஒரு கெட்டவரை என்ன செய்வோம், நாம அடக்குவோம். அப்போ ஒரே இடத்துல வந்து ஒரு நல்லவரும் அடக்கப்படுகிறார், ஒரு கெட்டவர் என்ன செய்யறாரு, அடக்கப்படுகிறார். இப்படி நாம சிந்திச்சு பார்க்கிற சமயத்துல வந்து அந்த கபருக்குள்ள வந்து அதாபு நடக்கிறது இல்லை, தனியாக ஒரு இடத்துல வச்சுதான் அந்த வேதனை என்ன செய்யுது, செய்யப்படுகிறது என்கிற வகையில் என்ன செய்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். இதைத்தான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை அனுப்பிச்சாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜியாரத்து, இந்த சலாம் சொல்றது, இந்த செடி நட்டி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடையாளத்துக்கான ஒரு விஷயமாக என்ன செய்கிறது, கணிக்கப்படுகிறது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கபர்ல நடக்கக்கூடிய வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா, இதை வந்து மனுஷனால பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா யாரும் பார்த்துருக்கிறாங்களா, யாரும் பார்க்கல. ஆனா யாரும் பார்க்காம வகையில் இல்லை, சில பொருள்கள் பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. இப்ப மனிதன் ஜின் அல்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் இருக்கதா இல்லையா, மிருகங்கள் இருக்கா இல்லையா, கால்நடைகள் இருக்கா இல்லையா, இதுவெல்லாம் என்ன செய்கிறது, அந்த கபர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அது தெரிந்து கொள்கிறது. இங்க விஞ்ஞானிகள் கூட சொல்லி காட்டுறாங்க, இந்த பூகம்பம் இதே போல பெரிய பேரிடர்லாம் ஏற்படுதா இல்லையா, அப்படி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தினால ஏற்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல பூகம்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிற வகையில் தெரிஞ்சு கொண்டு தங்களுடைய இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, இந்த மிருகங்கள்லாம் என்ன செய்கிறது, புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப அந்த வகையில இந்த கபர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை மனிதனால் தான் தெரிய முடிகிறது கிடையாது, ஜின்களால என்ன செய்யறதுல தெரிய முடிகிறது கிடையாது. இது அல்லாத எல்லா படைப்புகளும் என்ன செய்கிறது, அதை அறிந்து கொள்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. உம்மு பஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிய பெண்ணு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, வஹல் ஃபில் கப்ரி ஆதாப், இந்த கபருக்குள்ள வேதனை வந்து நடக்குதா அப்படின்னு நினைச்சாங்க, கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹும் லா யுஅதபூன அதாபன், அவங்க வந்து வேதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க, தஸ்மஉஹுல் பஹாயிம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்குதா இல்லையா, இது வந்து அதை கேட்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில
மனுஷன் தான் என்ன செய்யறது இல்லை, அதை பார்க்கறது இல்லை, அதை செவிமடுக்கிறது இல்லை, எல்லாமே என்ன செய்யுது, அது பார்க்கிறது, அது செவிமடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே யாரு பார்க்கணுங்க? அந்த கபருடைய வேதனை யாரு பார்க்கணும்? நாம தானே பார்க்கணும். மிருகங்கள் அதை பார்க்கறதுனால, அந்த கால்நடைகள் பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? உண்மையிலே யார் தான் பார்க்கணும்? நாம தான் பார்க்கணும். ஆனா நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான் வச்சிருக்கிறார் என்று சொன்னால், இது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருக்குடை அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலே அதெல்லாம் பார்த்துருந்தோம்னு சொன்னா யாரும் தப்பு பண்ணுவாங்களா? யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லௌலா அல்லா ததாஃபனு, அதாவது இந்த இறந்து போன ஆட்களை வந்து இந்த கபருக்குள்ள போய் கொண்டு அடக்கம் பண்ண மாட்டீங்களோ அப்படிங்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால், கபருக்குள்ள இறந்து போன ஆட்களை நீங்க தஃபன் பண்ண மாட்டீங்களோ அடக்கம் பண்ண மாட்டீங்களோ அப்படிங்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால், லதஅவுத்துல்லாஹ, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பேன், ஐ யுரீக்கும் அதாபல் கபரீம், இந்த கபருடைய வேதனையை நீங்க நேரடியாக பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப அந்த வகையில் அந்த கபருடைய வேதனையை பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் வச்சிருப்பது ஒரு பெரிய அருட்கொடை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி பார்த்துட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியான மாதிரி அது ஒரு பெரிய அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறான், ஒரு சோதனையாத்தான் வச்சிருக்கிறான். அதாவது மறைவான விஷயத்தை வந்து பார்க்காவிட்டாலும் கூட பார்த்தது மாதிரி நடந்து இந்த உலகத்தில் தப்பு செய்யாமல் இருக்கிறதுல தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வெளியாயிருச்சுன்னு வைங்க, எல்லாம் ஈஸியாக நினைஞ்சிருவாங்க, எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்களா இல்லையா? அப்ப அந்த வகையில இந்த கபருடைய வேதனை, நரகத்தினுடைய வேதனை, சொர்க்கத்தினுடைய இந்த இன்பங்கள்லாம் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். இந்த மறைச்ச நிலையிலும் கூட நீ வந்து அல்லாஹ்வை கரெக்டா வழிபடுகிறாயா, எனக்கு வந்து நீ மாறு செய்யாமல் வாழுகிறாயா அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் நினைச்சுக்கிறான், ஒரு டெஸ்ட, ஒரு சோதனையை வச்சிருக்கிறான். அப்ப இந்த வகையில இதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்த அந்த விஷயத்துல கபருடைய வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கபர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், கபர் எங்க நடக்கிறது, அந்த அதாப் எங்க நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செஞ்சுட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஓரளவு நாம தெரிந்த விஷயங்கள். இப்ப நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெற வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. முதலாவது படிப்பினை என்னவென்னு சொன்னா, இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் ஒரே ஒரு முறை தான் நம்ம வாழ முடியும். பெரிய ஆண்டியாக, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாற்றையும் கரைச்சு குடிச்ச ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரே ஒரு சான்ஸை தான் நல்லா கொடுக்கிறான். இந்த உலகத்துல ஒரே ஒரு சான்ஸை தான் நல்லா கொடுக்கிறான். அப்ப அந்த சான்ஸுக்குள்ள நாம என்ன செய்ய வேண்டும், நல்லறங்கள் செய்து கொள்ள வேண்டும். நல்லறங்களை என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒரு மனுஷன் இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் என்ன செய்வான், அல்லாஹ் இடத்துல கேட்பானா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பிற்படுத்தி வைக்க கூடாதா, அப்படி பிற்படுத்தி வைத்தா என்று சொன்னால் ஃபஅஸதக, நான் வந்து தான தர்மங்கள்லாம் செய்வேன், உனக்கு வழிபாடெல்லாம் செய்வேன், அப்படி செஞ்சு வாக்குமின சாலிஹின், நல்லவர்கள்ல ஒரு ஆளா நான் மாறி விடுவேன் என்பதாக என்ன செய்வான், அல்லாஹ்விடத்துல கேட்பான். ஆனா அப்படி கேட்கிற சமயத்தினாலே வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தவணை வந்து விட்டது என்று சொன்னால் கொஞ்ச நேரம் கூட முந்தவும் மாட்டான், என்ன செய்ய முடியாது, பிந்தவும் முடியாது. வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாயோ எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்வான், அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோம்னு சொன்னா ஒரே ஒரு சான்ஸை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கிறான். அப்ப அந்த ஒரு சான்ஸ்ல நம்ம என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள்லாம் நம்ம பண்ணிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வசனத்துல வந்து அறிஞர் கத்தாதா சொல்றாங்க, அதாவது இந்த திரும்ப வரணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறானா இல்லையா, ஒரு காஃபிர் முனாஃபிக் கேட்கிறானா இல்லையா, அப்படி கேட்கிற சமயத்துல அந்த திரும்ப வர்றது வந்து எதுக்காக கிடையாது, தன்னுடைய செல்வத்தை பார்க்கணும், தான் கட்டிய மாட மாளிகைகளை பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், மனைவி மக்களை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அப்படிங்கிற நோக்கமெல்லாம் அவனுக்கு இருக்காது. என்னதான் நோக்கம் இருக்கும், இந்த உலகத்துல திரும்ப வந்துட்டா ஒரு நல்ல காரியங்களை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அல்லா இடத்துல என்ன செய்வான், கேட்பான். ஆனா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டான், சான்ஸை கொடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன
ஒரு சஹாபியினுடைய வரலாற்று செய்தியை நாம் புரிந்து கொள்ளணுங்க. அதாவது இந்த கபருடைய வாழ்க்கை, நரகத்தினுடைய வாழ்க்கை இதெல்லாம் கேட்குற சமயத்தினால சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை வந்தாலும் கூட வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி உலகத்தினுடைய இதெல்லாம் பார்க்கறதுக்கு பின்னாடி அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குமா, அப்படியெல்லாம் நரகத்தில் இருக்குமான்னு சொல்லி என்ன செய்யும், இடையிடையே ஒரு சந்தேகம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நாம வெறுமனே கேட்கறது, படிக்கிறது, சொல்றது அப்படிங்கிற வகையில் தியரியாகத்தான் என்ன செய்கிறோம், யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க பிராக்டிக்கலா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தை என்ன செய்றாங்க, பிராக்டிக்கலா அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய அனுபவத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் பாருங்க. அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறோம். நம்ம வீடு கட்டுறோம்னு வைங்க. இந்த வீடு கட்டுற சமயத்தினால இந்த காரை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிருப்போம், வரவேற்பு அறை அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். இதே மாதிரி பெட்ரூம்னு என்ன செஞ்சிருப்போம், ஒன்றுக்கு பல பெட்ரூம் என்னஞ்சிருப்போம் வச்சிருப்போம், சமையலறை வச்சிருப்போம், கழிவறை வச்சிருப்போம், இதே போல சாமான்களை போட்டு வைக்கிற அறை, இப்படி நிறைய அறைகளை நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா. நான் என்னையும் சேர்த்து கேட்கிறேன், உங்களையும் சேர்த்து கேட்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள யாராவது கபர் அறை யாராவது தோண்டி வச்சிருப்போங்க? யாராவது நம்ம வீட்டுக்குள்ள கபர் அறையே மண் அறையே தோண்டி வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா யாராவது தோண்டி வச்சிருக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய சாலிகனா இருந்தாலும் அப்படி தோண்டி வைக்கிறது கிடையாது. சஹாபாக்கள்ல ரபி இப்னு ஹைசம் என்று சொல்லப்படக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, ரபி இப்னு ஹைசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு கபரை போன்ற ஒரு அறையை அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. கபரை போன்ற ஒரு அறை இணைஞ்சாங்க கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்கு கட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு சஹாபி தான் இருந்தாலும் கூட இடையிடையே தன்னுடைய இதயம் மோசமான எண்ணங்கள் வருகிற சமயத்தினால, அல்லாவுக்கு மாற்றமான செய்திகளை செய்யணும்னு சொல்லி மனசு ஆசைப்படக்கூடிய நேரத்தினால தவறில் போய் நம்ம விழுந்துடுவோம் அப்படிங்கிற வகையில் அச்சப்படுவாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த கபருக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த கபருக்குள்ள ஒரு கணிச்சு என்ன செய்வாங்க, படுத்துக்கிடுவாங்க. மக்கச மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுன வரைக்கும் அதுக்குள்ள படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. படுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா யக்ராவு, குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை ஓதுவாங்க. நாம் இன்னைக்கு சடங்கா என்ன செய்யறோம், அர்த்தம் புரியாம ஒண்ணு செய்யாம கொள்ளாம என்ன செய்யறோம், குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஓதுறோம். ஆனா அவர் வீட்டுக்குள்ள கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கபருக்குள்ள போய் ஒரு கணிச்சு படுத்துக்கிட்டு குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை என்ன செய்றாரு, ஓதுறாரு. எந்த வசனத்தை நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்தனா இல்லையா, அந்த வசனத்தை அவர் ஓதுறாரு. ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணனுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான், கால ரப்பிர்ஜி ஊன், என்ன திரும்ப உலகத்துக்கு அனுப்பி வையும், உலகத்துக்கு என்ன செய்ய திரும்ப அனுப்பி வையும், அல்லி ஆமல சாலிஹன் ஃபீமா தரக், நான் எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், செய்யாம விட்டு வந்திருக்கணும் அதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், அதனால திரும்ப அனுப்பி வையும் என்ன செய்வான், அல்லா இடத்துல கேட்பான். கல்லா, அது நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவன் கேட்கக்கூடிய அந்த பேச்சு வெறும் பேச்சாகத்தான் இருக்குமே ஒழிய அது என்ன செய்யாது, நடக்காது. அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய அந்த வசனம் இருக்குதா இல்லையா, அந்த வசனத்தை அந்த கபருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப ஓதுவாங்க. அப்படி ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி திரும்ப வெளியில எந்திரிச்சு வந்துடுவாங்க. வெளியில எந்திரிச்சு வந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய நஃப்ஸை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, சும்மா யுரத்திது நஃப்ஸஹா, தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொல்லுவாங்க, யா ரபீ, ரபீ இப்னு ஹைசமே, கத் ரஜஅத, நீ உண்மையிலேயே மௌத்தா போயிருந்தீன்னு சொன்னா கபருக்குள்ள போயிருந்தா திரும்ப வர முடியாது. திரும்ப என்ன செய்ய முடியும், வர முடியுமா, வர முடியாது. ஆனா இப்போ ஒரு வகையில நான் ஒரு பயிற்சிங்கிற அமைப்புல உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டேன், திரும்ப இணைஞ்சிட்டேன், நீ வந்துட்ட, வெளியில வந்துட்ட, வந்ததுனால ஃபாமல், இதுக்கு பின்னாடியாவது நீ நல்ல காரியத்தை பண்ணு, பாவமான காரியத்தை பண்ணாத அப்படிங்கிற வகையில தன்னுடைய ஆன்மாவை பார்த்து என்ன செய்வாங்களாம், அந்த ரபி இப்னு ஹைசம் அவர்கள் சொல்வதாக நம்ம அவருடைய வரலாற்றில் என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். எப்படி பிராக்டிக்கலாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாள், அப்படி வாழ்ந்த காரணத்தினால தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்கிற வகையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவங்க பெற்றாங்க, இவங்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நெஞ்சான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதல் படிப்பினங்க. ரெண்டாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம இறந்து போயிட்டுன்னு வைங்க, ஏதாவது தெரியாத விஷயத்தெல்லாம் நான் சொல்லவே கிடையாது, தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இறந்து போனதுக்கு பின்னாடி நம்ம கூட ஏதாவது ஒன்று வருமாங்க, யாராவது கொண்டு போயிருக்கிறாங்களா, எவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய மாட மாளிகைகளை கட்டியிருந்தாலும் கூட, தோட்டந்துறவுகள் இருந்தாலும் கூட, நகைகட்டுகளை சம்பாதித்தாலும் கூட, எதையாவது நம்ம கூட கொண்டு போகிறோமா என்று சொன்னால் எதையும் நாம கொண்டு போறது கிடையாது. எது கூட வருகிறது அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, 3 விஷயத்தை சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நிலையான தர்மம் உங்க கூட வரும். ரெண்டாவது பயன்பெறக்கூடிய அளவுக்கு, நீங்கள் இறந்து விட்டாலும் கூட அதன் மூலமாக மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த கல்வி இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா,
அது உங்க கூட என்ன செய்யும், வரும். இதே போல உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான குழந்தை. இந்த மூன்றை தவிர வேறு எதுவும் வராது. இந்த மூன்றுக்காக வேண்டி நாம் அதிகமான முயற்சி எடுக்கிறோமா, அல்லது நம்ம கூட வராத விஷயங்களுக்கு நாம் அதிகமான முயற்சி எடுக்கிறோமா என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இறப்புக்கு பின்னாடி நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்குண்டான ஒரு சாலிகான குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா, கட்டங்கட்டமாக அவர்களை வளர்த்து ஒரு தீனினுடைய அடிப்படையில் நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்ற வகையிலே நம்முடைய மனசாட்சி நாம் என்ன செய்ய வேண்டும், தொட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் எதையுமே நாம் என்ன செய்யறதில்லை, கொண்டு போறதில்லை. ஒரு சமயத்தினால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, சிஃபீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க. இந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வர்ற சமயத்தினால சில பல தோழர்கள் என்ன செய்றாங்க, அவங்களோட வர்றாங்க. அவங்களுடைய தொண்டர்கள்லாம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தன்னுடைய ஊருக்கு வருகிற சமயத்தில் இடையில சில மன்னர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. சில பேர் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு போர்க்களத்தில் போயிட்டு வந்திருக்கிறோம், அங்கே எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், நேராக வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த கபரை அந்த மன்னரைகளை பார்த்த உடனேயே இதன் மூலமாக தான் கூட வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்க, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. இந்த கபரு பக்கத்தில் என்ன செய்றாங்க, நிறைய மன்னர்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டு சொல்றாங்க, யா அஹ்லல் குபூர். யாரை பார்த்து பேசுறாங்க, இந்த மன்னரை வாசிகளை பார்த்து பேசுறாங்க. யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே. யா அஹ்லத் துருபா, மண் வாசிகளே, மண்ணா போனவங்களே அப்படிங்கிற வகையில் சொல்றாங்க. யா அஹ்லல் வஹதா, தனிமையில் கிடக்கக்கூடிய ஆட்களே. யா அஹ்லல் ஃபஹ்ஷா, அதாவது புழு பூச்சிகளோடு கிடக்கக்கூடிய தனிமையில் இருட்டில் கிடக்கக்கூடிய மக்களே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மத் தௌரு ஃபக்கது சக்கனத், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டி வச்சுருந்தீங்களா இல்லையா, அதெல்லாம் இடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இணைஞ்சிச்சு, காலாவதி ஆகி போச்சு. அல்லது வேற ஆட்கள் என்ன செய்றாங்க, அதில் குடி இருக்கிறாங்க. இதே போல அம்மல் அஸ்வாஜு ஃபக்கது நக்கஹத், நீங்கள் யாரை கல்யாணம் முடிச்சிருந்தீங்களோ அப்படி அழகான மனைவிமார்கள்லாம் இணைஞ்சிட்டாங்க, ஒன்று விதவையாக இருக்கிறாங்க, இல்லை வேற யாரையாவது இணைஞ்சிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. இதே போல அம்மல் அம்பாலு ஃபக்கது கசமத், நீங்க சேர்த்து வச்ச அந்த செல்வங்கள்லாம் இருக்குதா இல்லையா, அது எல்லாமே பங்கு வைக்கப்பட்டுருச்சு. இந்த பங்கு வைக்கப்படுற சமயத்தில் சில பலவருடைய மண்டைகள்லாம் உடஞ்சிருக்கு, அப்படியெல்லாம் அணைஞ்சிருக்கு, நடந்திருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கபரு வாசியில பார்த்தவங்க சொல்றாங்க, ஹாதா ஹபருமா இந்தனா, இதுதான் எங்களிடத்துல உள்ள செய்தி. எங்களிடத்துல உள்ள செய்தி எது, இதுதான் எங்களிடத்துல உள்ள செய்தி. ஃபமா ஹபருமா இந்தக்கும், உங்களிடத்துல உள்ள செய்தி என்ன அப்படி நினைச்சாங்க. அந்த கபரு வாசிகளை பார்த்து இவங்க என்ன செய்றாங்க, உரையாடுறாங்க. அப்படி உரையாடிட்டு கொஞ்சம் மௌனமாக இருந்ததுக்கு பின்னாடி அப்புறம் என்ன செய்றாங்க, தன் கூட வந்த அந்த தோழர்களை பார்த்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. சும்மா இல்தஃபத இலா அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்கள் பக்கம் என்ன செய்றாங்க, கவனத்தை திருப்புறாங்க. அப்படி திருப்பி அவங்க சொல்றாங்க, அமா லவ் உதின லஹும் ஃபில் கலாம், நான் இப்போ அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டேன், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, எங்களுடைய நிலை இப்படி இருக்குது, உங்களுடைய நிலை என்ன என்கிற வகையில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன்னா இல்லையா, இந்த கேள்விக்கு அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா, இன்ன கைர ஜாதி தக்வா, உண்மையிலேயே சிறந்த ஒரு கட்டுச்சாதம் தக்குவாதான். உண்மையிலேயே சிறந்த கட்டுச்சாதம் எது, அல்லாஹ்வுடைய வகையில பயந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் நன்மையை செஞ்சு ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பானா இல்லையா, அந்த தக்குவா தான் எங்களுக்கு சிறந்த கட்டுச்சாதமாக இருக்கிறது என்கிற வகையில் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கலன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக நம்ம வரலாற்றில் பார்த்தோம். அப்போ அந்த வகையில் நமக்கு கூட வர்றது எதுதான் வரும், இந்த தக்குவா வரும், அமல்கள் வரும், நல்ல அகலாக்குகள் பண்பாடுகள் என்ன செய்யும், கூட வரும். அதனால இந்த அகலாக்குகளை பண்பாடுகளை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உள்ள ஒரு படிப்படை என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன், அதாவது கபரில் ஒரு 3 கேள்வி கேட்கப்படுமா இல்லையா, அது என்ன கேள்வி, அது உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீனி யாரு எது, உன்னுடைய வழிகாட்டி எது, இந்த 3 கேள்விகள் கேட்கப்படும். அப்போ மற்ற கேள்வியெல்லாம் என்ன கிடையாதா, இந்த 3 கேள்விகள் தானே கேட்கப்படுது கபரில் வச்சு, வேற எந்த கேள்வியும் கிடையாது. தொழுதாயா அப்படிங்கிற கேள்வி எப்பதான் கேட்கப்படும், எப்போ கேட்கப்படும், ஆகிரத்தில் மஹ்ஷர்ல தான் என்ன செய்யும், மஹ்ஷர்ல கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி எது, தொழுகை. இதே போல அடுத்தவருடைய மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட கேள்வி எப்பதான் கேட்கப்படுது, ஆகிரத்தில் தான் என்ன செய்யுது, கேட்கப்படுது. ஆனா கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்வி எந்த கேள்விங்க, உன்னுடைய ரப்பு யாரு,
உன்னுடைய திருத்தூதர் வழிகாட்டி யாரு, உன்னுடைய அந்த மார்க்கம் எது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இந்த 3 கேள்வியை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால், இந்த 3 கேள்விகளுமே அக்கீதா சம்பந்தப்பட்ட கேள்விகள். இஸ்லாத்தினுடைய அந்த அக்கீதா இருக்குதா இல்லையா, அந்த ஏகத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த ஏகத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த கேள்வியில இறைவனுக்கு அதாவது இணை வைக்காத வகையில, நிராகரிப்பு செய்யாத வகையில ஒருத்தன் வந்து இருந்து விட்டான் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு போதுமானது. அதனால தான் அந்த கபூர்ல கேட்கப்படக்கூடிய முதல் கொஸ்டின் என்ன கொஸ்டின், இந்த அக்கீதா சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அதனால கொள்கையில நாம் என்ன செய்யக்கூடாது, குளறுபடியா இருக்கக்கூடாது. சரியான கொள்கையில அந்த தௌஹீதுல நம்ம என்ன செய்யணும், ஷிர்க் பித்அத் இல்லாத வகையில நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அப்ப அந்த வகையில முதலாக கேட்கப்படக்கூடிய அடிப்படையான கேள்வி இந்த தௌஹீது சம்பந்தப்பட்ட கேள்விதான். அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், தெளிவாக நாம உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக உள்ள ஒரு படிப்படை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து விசாரணை செய்யப்பட்டு நல்லவனா அல்லது கெட்டவனா அப்படிங்கிற விஷயம் வந்து முடிவு செய்யப்படுறது எப்போ முடிவு செய்யப்படுது, ஆகிரத்தில் முடிவு செய்யப்படுதா அல்லது அதுக்கு முன்னாடியே முடிவு செய்யப்படுதா? கபூர்லயே முடிவு செய்யப்பட்டது. அது வந்து சும்மா ஒரு விசாரணைக்காண்டி எல்லாம் என்ன செய்யறான், ஆகிரத்தில் பண்றான். எங்கேயே முடிவு செய்யப்பட்டது, இங்கேயே முடிவு செய்யப்பட்டது. அவன் வந்து உண்மையான மூமினா அல்லது முஸ்லீம் அல்லாதவனா, அவன் வந்து ஸ்ரீதேவியா அல்லது மூதேவியா, அவன் நரகவாதியா அல்லது சொர்க்கவாதியாங்கிறது எங்கேயே முடிவு செய்யப்பட்டது, இங்கேயே முடிவு செய்யப்பட்டது. அதனால தான் ஒரு சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்ககிட்ட போய் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. அதாவது அவங்க ஏதாவது கபரை பார்த்தாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, தோழர்கள் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நரகத்தை பற்றி அல்லது சொர்க்கத்தை பற்றியே வந்து கேட்குற சமயத்தில் நீங்கள் என்ன செய்யறதில்ல, அவ்வளவு பெரிய அலட்டிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கபரு பற்றி பேசுகிற சமயத்தில், அந்த கபருக்கு பக்கத்தில் வர்ற சமயத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படியே தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுதுறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்படி கேட்குற சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நான் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்டிருந்து நான் கேட்டிருக்கிறேன். எப்படி கேட்டிருக்கிறேன்னு சொன்னால், இன்னல் கபர அவ்வலு மனாசிலில் ஆகிரா, இந்த கபருடைய வாழ்க்கை இருக்குதா இல்லையா, பர்சக் திரைமறைவு வாழ்க்கை இருக்குதா இல்லையா, இந்த கபருடைய மன்னரை வாழ்க்கை தான் ஆகிரத்தினுடைய மன்சில்கள்ல முதல் மன்சிலாக இருக்கிறது. ஃபைன் நஜா மின்ஹு சாஹிபுஹு, இதுல ஒருத்த வந்து வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் ஃபமா பாதஹு ஐஸா, அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் ஈஸியாயிரும். ஆனா அதே சமயத்தில் இல்லம் என்ஜ மின்ஹு, இதுல அவன் வந்து வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ஃபமா பாதஹு அஷத், இதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் அவனுக்கு கடுமையா போயிடும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், இந்த கபரை நினைச்ச உடனே எனக்கு அழுக வந்துருது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கபருக்கு பக்கத்துல உட்காந்து நாம என்ன செய்யறோம், கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கோம். கபர்ல போய் அடக்கம் பண்ற சமயத்துல அந்த கபருடைய சிந்தனை வருதான்னு இல்லையே, கிடையாது. அந்த இடத்துல வந்து சில நகைச்சுவை எல்லாம் சொல்லி கேலி கிண்டல் பேசி நாம என்ன செய்யறோம், சிரித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா. அப்போ வந்து நாம முடிவு செய்யப்படுறது ஆகிரத்துல கிடையாதுங்க, இங்கேயே என்ன செய்யறோம், கபூர்ல என்ன செய்யறோம், முடிவு செய்யப்பட்டது. நாம நல்லவனா கெட்டவனா, சீதேவியா மூதேவியாங்கிறது எங்க முடிவு செய்யப்பட்டது, கபூர்ல முடிவு செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், கபருக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தினிலேயே நாம நல்லவனா கெட்டவனா அல்லது சீதேவியா மூதேவியா நரகவாசியா சொர்க்கவாதியாங்கிறது எங்கேயே முடிவு செய்யப்பட்டது, கபூர்ல கிடையாது. இந்த உலகத்திலேயே வாழ்கிற சமயத்திலேயே முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. இது சில பேருக்கு தெரியறதில்ல. ஹதீஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது, புகாரியில் 1367வது ஹதீஸ், நீங்க போய் பாருங்க. ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, தெருவில் நிற்கிறாங்க. அப்போ அந்த வழியா ஒரு ஆளுடைய கபர் என்ன செய்யுது, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது, சடலை என்ன செய்யுது, அடக்கம் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்படுது. அப்படி கொண்டு வர்ற சமயத்தில் வந்து எல்லா மக்களும் அந்த அடக்கம் பண்ணுறதுக்காண்டி வரக்கூடிய அத்தனை மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி அப்படி சிலாகித்து சொல்கிறாங்க. எவ்வளவு அருமையாக வாழ்ந்தார், எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார், எவ்வளோ அருமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க, அவரை புகழ்ந்து சிலாகித்து என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஜபத் அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கு உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இன்னொரு ஆளுடைய ஜனாசா என்ன செய்யுது, கூட்டு வரப்படுது. அப்ப அந்த நேரத்தில் கூட வரக்கூடிய ஆட்கள் என்ன செய்றாங்க, மனுஷன் அவன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டான், மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான், கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான் என்ன செய்றாங்க, அவனை பத்தி எல்லாரும் என்ன செய்றாங்க, வரக்கூடிய அத்தனை பேர் என்ன செய்றாங்க, இகழ்றாங்க. அப்படி இகழ்ற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஜபத் கடமையாயிருச்சு, அவருக்கு உறுதியாயிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க.
அப்போ என்ன ரசூலாட்ட கேட்குறாங்க, யார சொல்லா, 2 கபரு போகிற சமயத்தில் ஒரே வார்த்தையை சொன்னீங்களே, உறுதியாயிருச்சுன்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லி கேட்குற சமயத்தில் இந்த முதல்ல போன அந்த ஜனாசாவுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று நான் சொன்னேன். 2வது ஜனாசா இருக்குதா இல்லையா, அதுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதாக நான் என்ன செஞ்சேன் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவங்க பதிவு சொல்றாங்க. எப்படி பதிவு சொல்றாங்கன்னு சொன்னா, அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்ல். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த உலகத்துல நீங்க தான் சாட்சியாளர்கள், நீங்க தான் சான்று பெறக்கூடிய ஆட்கள், நீங்க தான் சாட்சியாளர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து நாம பிரிகிற சமயத்தில் என்னுடைய பெற்றோர் என்னை நல்ல ஒரு பிள்ளை அப்படி என்பதாக சான்று பகர வேண்டும். நாம இந்த உலகத்திலிருந்து பிரிகிற சமயத்தில் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயின் தந்தை என்ன செய்யணும், நான் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க சான்று பகர வேண்டும். சான்று பகரக்கூடிய அளவுக்கு நாம அவங்க இடத்துல நல்லபடியாக நடக்க வேண்டும். இதே போல ஒரு கணவன் என்னுடைய மனைவிட்ட என்ன செய்யணும், நல்ல பேர் வாங்க வேண்டும். மனைவி கணவன்கிட்ட என்ன செய்யணும், நல்ல பேர் வாங்க வேண்டும். இதே போல ஒரு மனிதன் அண்டை விட்ட இடத்துல என்ன செய்யணும், நல்ல பேர் வாங்க வேண்டும். யாரிடத்திலையும் நல்ல பேர் வாங்காம இந்த உலகத்தில் நாம இறந்து போனோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நரகம் தான் நமக்கு என்ன செய்யும், வாஜிபாகும். அந்த வகையில இந்த உலகத்திலேயே என்ன செய்யுது, நாம நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற விஷயம் இன்னொரு சக மனிதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டு விடுகிறது என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ்விடத்தில் நாம பிரார்த்தனை செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. புகாரில 1377வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அதாபில் கப்ரி, இந்த கபருடைய வேதனையிலிருந்து நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் அதாபின் நார், நரகத்தினுடைய அந்த வேதனையிலிருந்து என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஃபித்ரத்தில் மஹ்யாவல் மமாத், இந்த வாழ்வு மரணத்தினுடைய இந்த சோதனை இருக்குதா இல்லையா, அந்த குழப்பத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஃபித்ரத்தில் மசீஹி தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலுடைய இந்த ஃபித்ரா சோதனை இருக்குதா இல்லையா, இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற வகையில் ஒரு 4 விஷயத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் இங்கே என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ரமலானுடைய நேரத்தினால இந்த கபருடைய வேதனையிலிருந்து, ஆகிரத்தினுடைய இந்த வேதனையிலிருந்து, அந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக என்று இறைவனிடத்தில் வேண்டி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.